ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டக்குன்னு 10 நிமிஷத்தில் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சுவையான பூண்டு சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த பூண்டு சட்னி ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த சுவையான பூண்டு சட்னி செய்கிறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூண்டு சட்னி செய்யறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருட்டு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உருட்டு உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துன 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுந்து இந்த மாதிரி லைட்டாக செவந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க. வரமல்லியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த மல்லி லைட்டாக வறுபட்ட மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பூண்டு சட்னிக்கு ஒவ்வொரு பொருளாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பொருளையும் ஒரே டைமில் சேர்த்துட்டோம்னா வறுபடலைன்னா பச்சையாக டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுத்ததான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. வெந்தயமும் சீரகமும் நல்லா செவந்து வறுபட்டு மணம் வரும், அந்த அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துனிங்கன்னா சட்னியில் லைட்டாக அந்த கசப்பு தன்மை வந்துடும். உளுந்து இந்த மாதிரி நல்லா செவந்து வறுபட்டதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துருக்கீங்க. இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக உளுந்து வறுத்த அதே எண்ணெயில் ஒரு கப் அளவுக்கு உரிச்ச வெள்ளை பூண்டு எடுத்துருக்கீங்க, அதை சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த பூண்டு நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பூண்டு எந்த அளவுக்கு நல்லா வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சட்னி நல்லா சுவையாக இருக்கும். நம்ம ஒரு வாரத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. பூண்டு வதங்கும் போதே இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நான் காமிச்சிருக்க மாதிரி பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பு, சீரகம், வரமல்லி, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொரகொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த பூண்டும் புளியும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டும் புளியும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்து அரைக்கலாம், நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் தாளித்து சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க, சுவையான பூண்டு சட்னி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பூண்டு சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருங்க, கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.